என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. இ மைனர் கொடுங்க. தேங்க்யூ. கருத்தோடு நம்ம அவர் சமூகத்தில் இருக்கணும், அவர் ஆராதிக்கணும், கரம் கூட இருக்கணும். நிறைவோடு கர்த்தர் நம்மளை நடத்தணும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும், அற்புதமாய் நம்ம நடத்தணும். Shall we lift up our hands and sing that song just two stanzas? Thank you Jesus. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. தட்டோமா கரங்களை. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. தலைக்கு மேல தட்டலாம். Let's go. 1 2. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஓர் நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
ஒரு நாளும் மறவாதே. ஒரு 4 பேரை தட்டி சொல்லுங்க, பரத்திலிருந்து தான் எனக்கு உதவியை வருகிறது. உயர்ந்துட்டு இருக்கோம், முன்னேறிட்டு இருக்கோம். ஆனாலும் சில நேரம் முன்னேறுகிறவர்களும் உயர்கிறவர்களும் சோர்வடைகிறார்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறோம். ஆமேன். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து வருகிற காற்றுகளை கூட பயன்படுத்தி அதற்கு மேலே உயர பறக்கிற சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி தேவ உதவி பற்றி தான் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை உங்கள் கூட பேசணும், உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையும் இல்லாத ஒரு ஒரு மனிதன் தேவனை சார்ந்து நின்று அவன் உயர்த்தப்பட்டுட்டே இருக்கிறான்னா, குடும்பம் ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது, வந்தது ஒரு கிராமம் அப்படி வச்சுங்களேன், பேச்சாற்றல் ஒன்றும் பெருசு கிடையாது, அழகில் கூட அவ்வளோ சிறந்தது கிடையாது. ஆனால் அவர் உயருகிறார்னா காரணம் என்னங்க? தேவ உதவி. இன்னைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சிலர் உயர்ந்து செல்வதை பார்த்தால் அவன் இருக்கிற மாதிரியே தெரியல, அவனை ஜெயித்து உயர்ந்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் உயர்வதற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பொதுவாக அறிவு நமக்கு சொல்லும் 1+1 என்னங்க, அவ்வளோதான். அதுதான் லா ஆஃப் அரித்மெட்டிக், லாஜிக் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஒன்றும் இல்லாதவனும் தேவனோடு ப்ளஸ் ஆகும்போது ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துகிறார். கொஞ்சம் தூரத்தில் சங்கீதக்காரன் சொன்ன சாட்சியை நம்ம சொல்கிறோம். இது கதை இது ஏதோ கதை மாதிரி இருக்குங்க, இது நிஜமானு யோசிக்கிற அளவிற்கு 126ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல், ஆமேன், இட் இஸ் லைக் அ ஸ்டோரி. இட்ஸ் லைக் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மீடியாக்ரிட்டி, அளவுக்கு குறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் எழுந்து பிரகாசித்து உயரம் செல்லுகிறார்னா அந்த நபரைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? உதவி செய்கிறார். ஒரு பேச்சாற்றல் இல்லை அல்லது திக்குவா என்று பைபிள் சொல்லுகிறது. அவரால் போய் மீதியானிய வனாந்திரங்களுக்கு பின்னாடி 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து மாமனார் வீட்டில் வேலை செய்தவர் திடீரென்று 30 லட்சம் ஜனங்களுக்கு பாஸ்டராக மாறி ஜனங்களை அதிசய அற்புதங்களால் வழி நடத்துகிறார்னா எப்படிங்க சாதாரண ஒரு பின்னடைவு கண்ட ஒரு மனிதனால் அத்தனை சாதிக்க முடியும் என்று யோசிக்கும் போது ஒரே ஒரு பதில் தான் எனக்கு உண்டு, கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இயேசுவின் நாமத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு லைஃப் ஆஃப் ட்ரெமெண்டஸ் அட்வான்டேஜ், ஆமென், யோசிக்க முடியாத சாதனைகளை குவிக்கின்றவர்களாய் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய பேர் எழும்புவீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 4:18 of the epistle to Ephesians written by the great apostle Paul, having their understanding darkened, தங்கள் அறிவு அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இருளடைந்ததனால, being alienated from the life of God because of the ignorance that is in them, because of the blindness of their heart. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க. ஒன்று, புரிந்து கொள்ளுதல் சிலருக்கு கருத்து போயிடுச்சு, இருண்டு இருக்கு. சிலர் தேவனை விட்டு அறியாமையினால் தூரம் இருக்கிறீர்கள். சிலருடைய இருதயங்கள் இன்னைக்கு குருட்டாய் மாறி இருக்கு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் மாற்றுவார். 3 பேரை தட்டி சொல்லணும், உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க, கடவுளினுடைய அறிவை திறப்பார், என் காதுகளை திறப்பார், என் இருதயத்தில் பிரகாசத்தை கொண்டு வருவார், வசனத்தால் நான் உயர்ந்து நிற்பேன். ஆமேன். அறிவாற்றல் தாங்க இந்த காலத்தில் நம்ம உயர்த்துகிறது. அந்த உதவியை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். 82ஆம் சங்கீதத்தினுடைய 5-8 வரைக்கும், Psalm 82:5-8 வாசிக்கிறேன். They know not, they do not know, அவங்களுக்கு தெரியல. Nor do they understand, அவங்களுக்கு புரியல. They walk about in darkness, அவர்கள் இருளிலேயே நடக்கிறார்கள். All the foundations of the earth are out of course, upside down. அப்படின்னா 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், I said you are gods and all of you are children of the most high. பக்க சொன்னாங்க, தேவனுடைய உன்னதமான பிள்ளைகள்,
பட் நீங்க தேவர்களை போல தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. பட் யூ ஷல் டை லைக் மென். சாதாரண மனிதர்களை போல சாகிறார்கள். and fall like one of the princes. சாதாரண ஒரு ராஜா விழுவது போல் நீங்க விழுறீங்க. எழுந்திரு. O God, judge the earth, for thou shall inherit all. பக்க சொல்லுங்களேன், சாதாரண மனுஷனை போல நான் சாக மாட்டேன். என்னுடைய அறிவாற்றல் மூடி இருக்காது, என்னுடைய இருதயம் இருண்டு இருக்காது, என் வழிகள் அகோரமா இருக்காது. கர்த்தருடைய உதவியினால எந்த தூரம் நான் வாழணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த தூரம் நான் எழுந்து வாழுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த விசுவாச பாதையில அறிவாற்றல் ரொம்ப முக்கியம். This faith life is knowledge dependent. ஆமென். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 8:2 இப்படி சொல்லுகிறார். பக்க சொல்ல, எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாம் தெரியும்னு. இன்னும் பைபிள் சொல்லுது, அப்படி தெரியும்னு நினைக்கிறவங்க ஒன்று நினைச்சுக்கணும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்தில் இன்னைக்கு ஒரு அன்பான தாழ்மையான அறிக்கை செய்யுங்களேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க, அதனால தான் எல்லா வேலையும் விட்டுட்டு சனிக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். நான் வந்த நோக்கமே இந்த வருஷம் என்னுடைய சிந்தனை திறக்கணும், என் இதயத்தினுடைய இருள் நீங்கணும், நானும் என் குடும்பமும் எழுந்து ஒரு தூரம் வாழணும், எங்கள் சந்ததியின் பலத்த உயரங்களை காணணும். ஒரு அபிஷேக அளவுல ஊழியம் செய்யணும்னாங்க சில அறிவு தேவைங்க. ஒரு தயவின் அளவில் எழுந்து வாழணும்னாங்க சரி அறிவாற்றல் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு கண்ட இடத்துலலாம் நீங்கள் பலி செலுத்தக்கூடாது. படிக்கிறியா? ஒழுங்கா படிச்சுட்டே இருக்கணும், இருள் நீங்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆமென். கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் அறிவாற்றலோடு இந்த விசுவாச பாதையில் ஒரு அளவுக்கு மேல ஒரு குடும்பம் உயர்ந்து வாழ்ந்திட முடியாது. உயர்ந்து வாழ வேண்டுமானால் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், உங்கள் இருதயத்தின் இருள் நீங்கணும், சிந்தையை மூடுகிற கார்மேகங்கள் நீங்கணும், கேட்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உயரணும்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுமா? உங்களை முதல்ல நிந்தீங்க, இப்ப சிலர் நடக்கிறீங்க, நடக்கிற சிலர் இப்போ ஓடுறீங்க. சீக்கிரத்தில் கழுகுகளை போல உயரங்கள் நீங்கள் பரப்பீர்கள். ஆனா அந்த உயரங்களில் நிலை நிற்கணும்னா இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவை கர்த்தருடைய உதவி. சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? பக்க சொல்ல, நான் அறிவுல வளர்ந்துட்டே இருப்பேன். இந்த பக்கம் திரும்பி சொல்ல, ஞானத்துல வளர்ந்துட்டே இருப்பேன். நீங்க வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா முதல்ல நிற்பீங்க, அப்புறம் நடப்பீங்க, அப்புறம் ஓடுவீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி, ஒரு உதவி, ஒரு கிருபை, ஒரு இரக்கம் உங்கள் அசாதாரணங்கள் கொண்டு போய் உயர்த்தும். என் கண் முன்னாடி அமர்ந்து இந்த சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தை கண்டிப்பாக நிலை நிற்கிற உங்களை அந்த உயரத்தில் கர்த்தர் வைப்பார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகின்றேன். Luke 1:1-3. In as much as many have taken in hand to set in order a narrative of those things which have been fulfilled among us, for as much have many in hand to set forth in order a declaration of those things which are most surely believed among us, even as they delivered them unto us, which from the beginning were eyewitnesses and ministers of the word. It seemed good. முதல்லிருந்தே எல்லாத்தை குறித்தும் எனக்கு அறிவு இருந்ததினால அப்படி சொல்றேன். நான் ஏன் தெரியுமாங்க, நான் உயர வேண்டிய உயரம் இன்னைக்கு உயராம சில வீழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை இந்த அளவுல மட்டுப்படுத்துறதுக்கு காரணம் தெரியுமாங்க? அறிய வேண்டிய எல்லாத்தையும் அறிய வேண்டிய விதத்துல துவக்கத்திலிருந்தே அறியாததனால் இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கா இந்த வருஷத்தில் நான் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய அறிய வேண்டிய எல்லாத்தையும் உயர வேண்டிய உயரத்திற்கு தேவையான எல்லா அறிவையும் துவக்கத்திலேயே நீங்கள் பெறுவீர்களாக. சொன்ன வார்த்தை நீங்க நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Having had perfect understanding of all things from the very beginning. எது என்னன்னு தெரியாம போய் எதோ செஞ்சிட்டு அடிப்பட்டு கற்றுக்கொண்டு வளர்றதுக்குள்ள 90 வயசு ஆயிடுங்க. நான் உங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறேன், எதை செய்றீங்களோ
அந்த விஷயத்தை குறித்த அறிவை கர்த்தர் பின்னாடி அல்ல, பாதியில் அல்ல, துவக்கத்திலேயே புரிஞ்சிருந்தா ஆமீன் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 1:6 இப்படி வாசிக்கிறோம், that thou mightest know the certainty, 1:4 certainty of those things wherein thou hast been instructed. ஆமென். உங்களுக்கு போதிக்கப்பட்ட விஷயத்தில் ஆமென் நீங்கள் தெளிவாக அதை அறிந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. எத்தனை பேர் உங்களுக்கு போதிக்கிற விஷயம்லாம் ஆழமா புரியுது? நான் இங்க எப்படின்னா 100 கொடுக்குறேன்னு வைங்களேன், உங்க நிறைய பேருக்கு 1 கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் உங்க அறிவாற்றல் இருக்கு. நான் இப்போ 100 கொடுக்குறேன்னு வைங்களேன், எத்தனை பேருக்கு 20 வந்து சேர்த்துறேன். சிலருக்கு 1, சிலருக்கு 20, சிலருக்கு 30. ஆனால் யாரோ 100 பிடிச்சிக்கிறாங்களோ, இப்போ வச்சுங்களேன், என்னை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அது ஏறலாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஃப்ரீக்குவன்சி என் ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் ஆகாமல் ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கோம். அது வெற்றியை கொண்டு வராது. சீக்கிரம் நீங்கள் வளரணும். இந்த 2024 உங்கள் கேட்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு பக்கம் என்ன வேணா கற்றுக்க முடியாதுங்க. எங்கே வச்சு எதை கற்றுக் கொடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வருவதே கர்த்தருடைய உதவியை பெற்று உயர்வதற்காக. இப்போ பக்க சொல்லுங்க, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்கிறார். ரோமா திருச்சபையை மென்டர் பண்ணின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். ரொம்ப முக்கியமான வசனம். தமிழில் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 9:16 So then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that showeth mercy. இப்ப தமிழ் படிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலே ஆம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, அறிவு இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் இறக்கம் உதவின்னு சொன்னோன்னே சிலர்லாம் நான் படிக்க மாட்டேன், மக்கா இருப்பேன், ஆனால் கடவுள் இறக்கத்தில் உயர்த்துவான்னு சொல்லுவீங்க பாருங்க. அப்படி சொல்லக்கூடாதனால தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இப்போ பவுல் சொல்றாரு, நீங்க ஓடுறதுனாலும் அல்ல, நீங்க 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 விரும்புகிறதுனாலும் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால தான் ஒரு மனுஷன் உயர முடியும். இப்ப சொல்லட்டுமாங்க, நீங்க படிச்சிருக்கலாம், நீங்க அறிவு இருக்கலாம், நீங்க ஞானம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் தேவ இரக்கம், தேவ உதவி உங்களுக்கு இல்லைனா நீங்க நினைச்ச உயரங்கள் ஒருவேளை எட்டாமல் போய்விட முடியும். ஒரு கமெண்டபிள் ஒர்க், பாராட்டத்தக்க சேவையை நான் செய்யலாம், நீங்க செய்யலாம். ஆனா அது செய்வதனால மட்டும் ஒரு கேரண்டி அல்ல. நீங்க என்னாலும் உயர்ந்திருப்பீங்கன்னு கேரண்டி இல்லை. நீங்க கடினமா உழைக்கலாம், அதனால நீங்க உயர்ந்துருவீங்கன்னு கேரண்டி இல்லை. ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க எல்லாம் செய்றீங்க. ஆனா ஒன்றுதான் என்னை உயர்த்தி நிறுத்துகிறது, அது தேவனுடைய இரக்கம். 3 பேரை தட்டி சொல்லுங்க, தேவனுடைய இரக்கம். நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்தே காட்டிடுறேனே. பேதுரு கடலில் நிற்கிறார், கடல் சரியான கடல் தான். போட்டில் நிற்கிறார், போட்டு சரியான போட்டு தான். கடல் வேலை செய்கிறது, போட்டு வேலை செய்கிறது, ஏன் வலை வேலை செய்கிறது, அவன் கூட இருக்கிற ஆட்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவனுக்கு இருந்த திறமையிலும் அனுபவத்திலும் அறிவிலும் அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை. ஆனா கர்த்தருடைய உதவி வந்த போது, எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க இரக்கம் தேவை? நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் கதறவும் ஜெபிக்கவும் வந்தது ஒன்றுக்காக தான். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இரக்கத்தை தருவாராக. The mercy of God, the mercy of God. Hallelujah. Hallelujah. இப்படி சொல்லட்டுமா, நான் பிறந்ததுலேருந்து 58 வருஷம் ஓடுகிறேன், நீங்க பிறந்ததுலேருந்து 100 வருஷம் ஓடுகிறீர்கள். அந்த ஓடுகிற ஓட்டத்தின் பங்கில் நீங்க உயரப்போகிற உயரத்தினுடைய ஒரு பங்கில ஒரு கேப் என்ன தெரியுமா? உங்க சாட்சி இருக்கணும். இது நினைச்சா கூட எங்களால் சாதிச்சிருக்க முடியாது, எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நடந்ததெல்லாம் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். கரங்களை உயர்த்தி என்னோடு சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க கையை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி வச்சுங்களா, ஒரு மனுஷன் உயர்ந்திருக்கிறான். அந்த உயர்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் உயர்த்தினார் என்ற ஒரு செக்ஷன் இல்லாத ஒருத்தன் உயர்ந்திருக்கானா, அவன் கிட்ட நீங்க இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
நான் இப்படி சொல்றேன், என்னை நேசித்தார்கள், என்னை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், எனக்கு நன்மை செய்தார்கள், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் என் சாட்சி இருக்கணுங்க. எல்லாம் எனக்கு இருந்துச்சுங்க, உதவி இருந்துச்சுங்க, நல்ல அப்பா அம்மாங்க, நல்ல படிப்புங்க, நல்ல பள்ளிக்கூடங்க, இதெல்லாம் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவத்தினுடைய பங்கில் ஒரு பெரும் பங்கு ஒரு சாட்சியா இருக்கணும். இதெல்லாம் என்னால் ஆகலைங்க, நான் நினைச்சா கூட முடிஞ்சிருக்காது. கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். இன்னொரு 2 முறை சொல்வேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம், Acts 26:22. Having therefore obtained help of God, தேவனுடைய உதவியை பெற்ற பின்பு, having therefore obtained the help of God. திரும்ப சொல்றேன், தேவனுடைய உதவியை பெற்ற பின்பு. அடுத்த வேர்ட் இங்கிலீஷ்ல கவனிங்க, I continue unto this day. அவர் ஊழியம் பண்றார், நீங்க வியாபாரம் பண்றீங்க, நீங்க வேற ஏதோ ஒன்று பண்றீங்க, ஏதோ ஒரு ராஜ்யத்தின் பங்கு செய்றீங்க, இந்த மேல் பங்கு ஏ மட்டும் எடுத்துக்கிறேன். having therefore obtained the help of God, I continue unto this day. என்ன சொல்றார் பாஸ்டர்? திருப்பி சொல்றேனே, இந்த நாள் வரைக்கும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சு நான் ஏன் தெரியுமா கண்டினியூ பண்றேன்? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தரிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டேன். இன்னொரு முறை அந்த வார்த்தை நல்லா கவனிக்கலாம். கர்த்தரிடத்துல உதவியை நான் பெற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கும் நான் செய்வதை செய்து கொண்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பக்க சொல்ல, நீயும் மனுஷன் நானும் மனுஷன். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, சோர்ந்து போவான். நீங்களாம் கடவுள் பாருங்க, இவென்ச்சுவலி சோர்வு மனுஷனுக்கு வரும். ஆமென். ஆனா ஏன் தெரியுமா இவ்வளோ சோர்வுகள் வந்து, எவ்வளோ எதிரடைகள் வந்து, எவ்வளோ நிந்தனைகள் வந்தும் நம்ம செய்யறத உயர்வாகவே கண்டினியூ பண்றதுக்கு ரீசன் பவுல் சொல்றார், I obtained help from God. கர்த்தரிடத்தில் நான் உதவி பெற்றேன். பக்க சொல்லி, இன்னைக்கு அதுக்கு தாங்க வந்தேன். இன்னைக்கு ராத்திரி நம்ம கையை உயர்த்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது கர்த்தரிடத்தில் உன்னை கேட்கணுங்க, என் குடும்பத்துக்கு நீங்க மனம் இறங்குங்க. குடும்பங்கள் உடையுது, சந்ததிகள் செதறுது, வியாபாரங்கள் செதறுது, குடும்பம் நரகமா மாறுது. இன்னைக்கு ராத்திரி நீங்க கதறி கூப்பிட்டு கேட்க வேண்டியது கர்த்தருடைய இரக்கத்தை. The secret is, I am still standing, I am still continuing, I am still flourishing, I am still going higher and higher. Only one reason, I obtained help from. இருக்கீங்களா உயிரோட? சிலருக்குலாம் 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே சிந்தியே இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அது வெளியில வேற. நீங்கள்லாம் அறிவாளிங்க. உட்காருங்க, இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் பேசுறேனே. எவ்வளோ என்னை உயர்த்தினாலும், ஊழியத்தில் எவ்வளோ பெருமை வந்தாலும், எவ்வளோ கைத்தட்டு வந்தாலும், வீட்டுக்கு போகும்போது கதவு பூட்டி முழங்கால் போட்டு சொல்லணும், இன்னைக்கு நிக்கிறேனா அது என்னால் அல்லங்க, உம்முடைய இரக்கத்தினாலே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், 2 Chronicles 26:5. இருக்கீங்களா உயிரோட? உசியா ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுது, and he sought to God in the days of Zechariah. ஜக்கரியாவின் நாட்களில் உசியா கர்த்தரை தேடினான். who had understanding in the visions of God. As long as he sought the Lord, God made him to prosper. ஜக்கரியா நாட்களில் உசியா ராஜா கர்த்தரை தேடினான், தேவ தரிசனங்களில் அறிவுள்ளவனாய் இருந்தான். அவன் கர்த்தரை தேடின மட்டும் கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, as long as he sought the Lord, God made. இங்கிலீஷ்ல எல்லாரும் சொல்லுங்க, மேடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வச்சுக்கலாமா? I made a cake, I made the omelette today, sister made this cake அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாததெல்லாம் சேர்த்து அவங்க உருவாக்குன மாதிரி யாரெல்லாம் கர்த்தருடைய உதவியை பெறாங்களோ இந்த வருஷம் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் உங்களை மேக் பண்ணுவா. You will make in India. ஓகே ஓகே. உசியா ராஜாவை தேவனை தேடின நாட்களில் God made, இங்கிலீஷ் என்ன சொல்லுங்க, made him prosper.
உங்களை மேடு பண்ணணுமா? சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா. I look into the hills, from whence cometh my help? My help comes from the Lord God who made. ஒரே ஒரு குழந்தை தான் சொல்லுது, யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. Who வாட்டுங்க made அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் அங்கெங்கெல்லாம் உதவிக்கு போலங்க, நான் ஒருத்தர்கிட்ட உதவிக்கு போறேன். அவர் யாருன்னா வானத்தையும் பூமியையும் மேக் பண்ணினவர். வானத்தையே மேக் பண்ண முடியும்னா என் வாழ்க்கையை அவரால் மேக் பண்ண. இன்னைக்கு நீங்க இரக்கத்துக்காக கர்த்தரிடத்துல கதறி கூப்பிடணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. when I am down, when I am tough, when I am hard, help me Lord. இருக்கீங்க, நாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 2 நாளாகவும் வாசித்தோமே 26 அதன் 15 வாசிக்கிறேன். ரொம்ப கவனமா நீங்க கேட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த வெளிப்பாடு வரும்போது உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு வெற்றி வரும். இப்படி வாசிக்கிறோம், உசியா ராஜா செக்கரியாவின் நாட்கள் கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடின மட்டும் கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். 15 and he made in Jerusalem engines. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா அவன் என்னென்னமோ சாதிப்பாங்க. இன்ஜின் செஞ்சாராம், invented by cunning men to be on the towers and upon the bulwarks, to shoot arrows and great stones withal, and his name spread far abroad, for he was marvelously helped. இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லா இருக்கு, திருப்பி தமிழ் எடுக்க நேரம் இல்லை. உசியா ராஜாவை கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவனை செழிக்க செய்தாராம். இப்போ அவன் இன்ஜின் பண்றானா, என்னென்னமோ சாதிக்கிறானா, ஃபேக்டரி கட்டுறானா, அம்புகளை உருவாக்குறானா, கல்லால சாதிக்கிறானா, எல்லாத்திலும் செழிப்படைகிறான். ரீசன் பாருங்க, அவனுடைய பெருமை. his name spread far abroad. அவன் புகழ் எங்கும் பரவிச்சு. for he was helped நான் போட்டுச்சு இல்ல, marvelously helped. கொஞ்சம் கை என் பக்கம் ஆண்டிட்டுங்களேன். ஏன் தெரியுமா உசியா ராஜா செழிச்சு சாதிச்சான்? காரணம் அவனுடைய திறமை மட்டுமல்ல, அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு காரணமா இருந்தது கர்த்தர் அவனுக்கு பயங்கரமா உதவி செய்தார். கண்ணீர் துடைக்க வந்தீங்களா? லாஸ்ட்ல நீங்களே கண்ணீர் விட்டுருங்க. ஆமென். marvelously helped him. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, இன்னைக்கு நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? இரக்கத்தினுடைய மண்டலத்துக்குள்ள ஜெபத்தால நான் பிரவேசிப்பேன். இந்த நாள் தொடங்கி கர்த்தருடைய உதவியின் கீழே நானும் என் குடும்பமும் ஓங்கி படருவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், மனித உதவி நமக்கு எல்லாருக்கும் தேவை. ஆனால் நான் போன வாரம் சொன்ன மாதிரி மனித உதவிக்கு என்ன இருக்கு? பக்க விளைவு இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்மால் கிட்ட 4 நாள் உதவி போங்க, 5ஆவது நாள் அது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மனுஷனால முடியும். ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு? சைடு எஃபெக்ட் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, எவங்கிட்டையும் அன்பு கூட கொஞ்சாதீங்க. ஏய் வேணுமா வா, இல்லையா அந்த மாதிரி இருந்தோம். ஓகே, இது எல்லா உதவிக்கும் அட்ரஸ் இருக்குங்க. ஒன்று இது இந்த பக்கம் வந்திருக்கும், இல்லை அவர்கிட்ட வந்திருக்கும், இல்லை இவக்கிட்ட வந்திருக்கும், இல்லை எங்கள் மாமா கிட்ட வந்திருக்கும், என் அறிவிலிருந்து வந்திருக்கும் என்று எல்லா உதவிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. ஆமேன். ஆனால் என்னைக்கு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவ உதவி இருக்கோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை போற உயரங்கள் எவராலும் கிரகிக்க முடியாது. 2 கையை உயர்த்துவீங்களா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காய் ஜெபிப்பது, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்க உதவியாளராய் கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரானால், கர்த்தரை நீங்க உதவியாளரை சந்திச்சு அந்த உதவியின் கீழே இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், உங்க வாழ்க்கையே உங்க ஊருக்கே ஒரு ஆச்சரியமா கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நான் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறேன், நான் சில வேலைகளை உத்தமமாய் செய்கிறேன். இவை எல்லாம் நீ செய்யும் போதும் உங்களுக்காக இப்படி சொல்றேன், கர்த்தருடைய உதவி இல்லைனா இன்னைக்கு ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல கேட்பீங்க? the help of God, the help of God, the mercy of God கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.
இப்படி வச்சுங்களேன், எனக்கு எதுக்குங்க கடவுள் உதவி, நான் நல்லா உழைக்கிறேங்க, நான் டெய்லி உழைப்பேங்க. நீ தூங்கி காலைல எழும்பலன்னா புரியல, சிலர் கேட்கல. இன்னொரு வாட்டி, நான் உழைப்பேங்க, எனக்கு கடவுளும் வேணாம், எவனும் வேணாம், யாரும் வேணாங்க, எனக்கு பலன் இருக்குங்க, நான் உழைப்பேன், சம்பாதிப்பேன், வாழ்வேன். தலை தூங்கி காலில் கண்ணு மூடிட்டேன்னா, பொட்டுன்னு ஆட்டு நின்று போச்சுன்னா, கர்த்தருடைய உதவி உங்களுக்கு எல்லா பக்கத்திலும் இருந்து உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து சாதிக்கும் அளவிற்கு. சங்கீதம் 3 சொல்றார், நான் படுத்தேன், நான் உறங்கினேன், நான் மீண்டும் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்கினார். இருக்கீங்க நினைக்கிறேன் பக்கத்தில். அவர் உதவி இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. ஸோ உதவினா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு, நீங்கள் எப்படி தெரியுமா வசனம் கேட்கணும்? பாஸ்டர் இவ்வளோலாம் பத்தாது பாஸ்டர், சொல்லுங்க எதுக்கு உதவி? எதுக்கு உதவி? வாட் இஸ் இட் மீன் டு ஹெல்ப்? ஹெல்ப்னா என்ன அப்படின்னு உங்கள் அறிவும் உங்கள் முயற்சியும் தாண்டி, ஆமேன், உங்களை கர்த்தர் உயர்த்துறார்னா அதான் உதவி. ஆமேன். டு ஹெல்ப் மீன்ஸ் டு மேக் இட் ஈஸி டு அச்சீவ் சம்திங். ஏதோ ஒன்று சாதிக்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில், ஆனால் அதை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் பொறுப்புள்ளவங்களாக இருக்கீங்க. ஆனால் பொறுப்பாக உள்ளவங்களாக இருக்கிற உங்களுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க. உதவி செய்வதனால அதை சாதிப்பது உங்களுக்கு எளிதாகி மாறிவிடுகிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், மெய்யாகவே நன்மையும், அது ஆக்சுவலாக இங்கிலீஷில் குட்னஸ் mercy will follow me all the days of my life. So the goal is to bring ease. நான் செய்யறேன், பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். பொறுப்புள்ளவங்களா இருக்கீங்களா? எதை செஞ்சாலும் ஏனோ தானெல்லாம் பொறுப்புள்ளவங்களா இருங்க. நான் பொறுப்புள்ளவனாய் உழைக்கிறேன், செய்கிறேன். நான் சாதிக்க நினைக்கிறத இன்னொருத்தருடைய உதவினால் அது எளிதாய் மாற்றுறாங்க பாருங்க, அதுதாங்க உதவி. அங்கதான் கர்த்தருடைய இரக்கம் ஷூட்டிங் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? இப்படி வச்சுங்களேன், 2 கையில், இந்த கையில் பைபிள் இருக்குது, இந்த கையில் மைக் இருக்குது. இதை ரெண்டும் பிடிச்சிட்டு இதையும் தூக்கணும்னு நினைக்கிறேன். இதை தூக்க முடியுதா என்னால்? நான் இங்கேருந்து விலகிறேனா? இல்லை, நான் பொறுப்புள்ளவனாக தான் இருக்கிறேன். ஆனால் இதை பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சிட்டு இதை என்னால் தூக்க முடியல. அப்போ தான் ஒருத்தர் என் பக்கமாக வரார். இப்படி வச்சுங்களேன், நான் பொறுப்பே இல்லாமல் நான் என்ன தூக்குத, உனக்கு எதுக்கு உதவி செய்யணும்? ஆனால் நான் நிற்கிறேன், தூக்கணும்னு நினைக்கிறேன், உயர்ந்துடணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் என் பலனில் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து எசேக்கியேல் வாங்கலேன், இவனே அப்படி இருக்கான். அவன் என் பக்கத்தில் வந்து நின்று நான் தூக்கும்போது அவன் கையை கொடுத்து எனக்கு தூக்கிறான் பாருங்க. வச்சுங்களேன், எனக்கு தூக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல என்ற நிலை வரும்போது என் பக்கத்துணையாய் வந்து நான் முடிக்க வேண்டியதை எனக்காக. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தருடைய உதவி வேணுங்க? கடவுள் நம்மளை விட்டு ஒரு நாள் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு. நான் பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு என்ன செய்யறாருங்க, உதவி செய்து என் லட்சியக்கரை சேருகிற வரைக்கும். இன்னொரு முறை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னால் இதை தூக்கணும்னு முடியுது, கொஞ்சம் தூக்க முடியுது. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு இந்த அளவிலேயே நிற்க என்னால் முடியலை. ஏன்னா இன்னொரு அளவு போகணும். இன்னொரு அளவு போகணும்னா இதுக்கு மேலே என்னால் தூக்க பலன் எனக்கு இல்லை. எனக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, பொறுப்பு இருக்கு, உண்மை இருக்கு, சின்சியாரிட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னால் அதை இன்னொரு உயரம் கொண்டு போக முடியல. 2024 வந்துட்டோமே, நான் இன்னும் ஒரு உயரம் போகணுமே, நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறேன். ஆனா எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அவர் திடீரென்று வந்து என்னுடைய கரங்களை பிடித்து எந்த உயரம் நான் போகணும், எந்த கரை நான் சேரணுமோ. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. தூக்க நினைக்கிறேன், என்னால தூக்க முடியல. இப்ப இவரனா என்ன கண்ணில் தெரியும். இப்படி வச்சுங்களேன், என் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் எனக்கு தெரியாமலே என்னுடைய அச்சீவிங், நான் எதை சாதிக்கணுமோ அது எனக்கு ஈஸி ஆக்குறார், எனக்கு எளிதாக்குகிறார்னா
நான் எந்த தூரம் உயர்ந்தமோ அந்த தூரம் நான் பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். நான் எங்கேயும் விலகி எல்லாம் அசாதாரணமா வாழல, என் பொறுப்புல நிலைக்கிறேன். ஆனா நிலைக்கிற என்னை என் கண்களுக்கு மறைவாக எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களிலிருந்து கரம் தந்து தூக்கி எடுத்து, எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கை பயணம் முடியும் போது எந்த கரை எதை சாதிக்கணுமோ, இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இப்ப நீ போலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God is so good. இப்படி 118 சங்கீதத்தினுடைய 23 24 படிக்கலாம். 118 23 and 24. This is the Lord's doing. It is marvelous in our eyes. This is the Lord's doing. பக்கத்துல நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, அந்த தூரம் இவ்வளோ சீக்கிரமா வருவேன். இப்ப அது யாரால் ஆயிட்டு? கர்த்தரால். அது உங்க கண்களுக்கு வச்சுங்களேன், வாழ்ந்து வாய்ந்து கண்களுக்கு ஏதும் ஒரு ஆச்சரியமே இல்லை, ஒன்றும் நடக்கவில்லை அப்படின்னா இது அவராலே ஆயிட்டுனா அது உங்கள் கண்களுக்கு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிய போது அவர் கண்களுக்கு சொப்பனம் காண்பது போல் இருந்தது. ஐ ரிப்பீட், பக்க சொல்ல, அவர் தான் செஞ்சாரா? அவர் உனக்கு உதவியாளரா? உன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அவர் இல்லையா? ஆச்சரியம் இல்லை. இதுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா? மனிதர்களால் உங்களால் ஆயிட்டா இட் இஸ் நேச்சுரல் டு அவர் சைட். அது கர்த்தரால் ஆயிட்டா அது என் கண்களுக்கு. நான் நம்புறேங்க இந்த வருஷம் 24 முடியும் போது நீங்க நிறைய பேர் எழுத போகிற சாட்சி, இது என் கண்களுக்கு. உங்க ஊழியம், உங்க வியாபாரம், உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க படிப்பு, நீங்க எழுத போறீங்க. எல்லாத்தையும் எழுதி கீழே எழுத போறீங்க. இது என் திறமை இருக்கு, என் அறிவு இருக்கு, என் புத்தி இருக்கு, என் ஞானம் இருக்கு. ஆனா அதை விட மேலாக இது கர்த்தராலே ஆயிற்று, இது என் கண்களுக்கு. எழுதுவீங்களா? ஹல்லேலூயா. உயரணும் தானே நம்ம நினைக்கிறோம். தேசங்களுக்கு நம்ம எல்லாம் சுவிசேஷ பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பட் அவர் ஸ்ட்ரெங்த் இஸ் லிமிட்டட். நான் பார்க்குறேன் இப்படி பார்த்தீங்களா, ஒரு தேவ மனுஷன் சாதாரணமாக தொடங்குறார், சட 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 சடன்னு உயரங்கள் போயிட்டு இருக்கிறாருங்க. எப்படிங்க முடியுது? உனக்கு ஒன்றும் அவ்வளோ படிப்பு இல்லையே, திறன் இல்லையே, அழகு இல்லையே, நினைச்சளவுக்கு குடும்ப அந்தஸ்து இல்லையே, ஒன்றும் பின்னணியும் இல்லையே, எப்படி சாதிக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், கர்த்தர் அந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. கதறணும், நீங்க கர்த்தர்கிட்ட கூப்பிடணுங்க. கர்த்தாவே எனக்கு மனம் இறங்கும், உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க, ஆழமா சொல்றேன். ஒரு வாசல் திறந்திருக்கு. எல்லா நாளும் திறந்திருக்காது, எல்லா காலமும் திறந்திருக்காது. ஆனா அந்த திறந்திருந்த நேரத்தில் நீங்க அதுக்குள்ள என்ன செய்யல? பிரவேசிக்கல, தாமதமாயிருக்கீங்க. ஆமேன். அதுக்கப்புறம் அந்த வாசலை லெஜிட்டிமேட்டா நிஜமாவே மூடிட்டாங்க, உண்மையா மூடிட்டாங்க. நீங்க அந்த நேரத்துக்குள்ள அந்த வாசலுக்குள் பிரவேசிச்சிருக்கணும், உள்ள போயிருக்கணும், அந்த போர்டு மீட்டிங் இருந்திருக்கணும். உள்ள எல்லாரும் முக்கியமானவங்களும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க உள்ள போயிருக்கணும். நீங்க தாமதமானதுனால உங்களை இப்போ உள்ள போக அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க அந்த வாசல் கிட்ட போகும்போது அவங்க உங்களை அனுமதிக்காத போது அங்க அனுமதிக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய டாப் பர்சன் உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். நீங்க அதை காமிச்ச உடனே திறக்காத வாசலை உங்களுக்கு, நீங்க 1 hour லேட் இல்ல 2 hour லேட், உள்ள இருக்கிறவன் காலையில வந்துட்டான். நல்லா நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிறவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? நாங்கெல்லாம் எவ்வளோ முன்னாடி வந்துதான் இங்க உள்ள வந்திருக்கிறோம், நீ இப்ப வந்தவன் எப்படா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க? ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் எனக்கு உதவி செய்தார். புரிஞ்சிருந்தவங்க இருந்தா ஆமீன் சொல்வீங்க. இது என்னுடைய தீர்க்கதரிசனுடைய ஜெபம். நிறைய பேர் முன்னாடியே உள்ள போனாங்க, நீங்க இழந்துட்டீங்க, நீங்க தாமதமா வரீங்க. ஆனாலும் நீங்கள் அவர்கள் நடுவில், போராமைக்கு நடுவில் இருப்பீங்க. காரணம், ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தார். அந்த அறைக்குள் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள்,
நாங்களாம் 3 மணி நேரம் முன்னாடி வந்தோம்ப்பா, இப்பதான் 3வது பெஞ்சில் உட்கார்ந்துருக்கோம். நீ இப்ப வந்தவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கியே, இது நியாயமா? இது நியாயமே இல்ல. ரூத்துக்கு நியாயம் செய்யாதவர், கிதியோனுக்கு நியாயம் செய்யாதவர், மோசேக்கு நியாயம் செய்யாதவர், காருண்யம் நியாயம் செய்யாது. தாமதமாய் வர்றவனை கூட தேவ உதவின்னு கையை தட்டி 3 முறை சொல்லுங்க. உதவி, help of God, the help of God, the mercy of God. Hallelujah. Thank you Jesus. Amen. பக்க சொல்ல, நான் பொறுப்புள்ளவனா இருப்பேன். சொல்லாம இருக்கிறேன், அது எவ்வளவு தப்பு. இது இவ்வளவு நேரம் காமிச்சதுல என்ன காமிச்சேன்? பக்க சொல்ல, நானு பொறுப்பு உள்ளவளாக. நினைச்சா சர்ச்சுக்கு வருவேன், நினைச்சா ஏன் இஷ்டங்க. சர்ச்சுக்கு வரணும், வேலைக்கு, குடும்பத்தை be responsible. முடிச்ச உடனே இன்னைக்கு எதுக்கு தெரியுமா வீட்டுக்கு ஓடணுங்க? பாஸ்டர் சொல்லிட்டார், என் குடும்பத்துக்கு ஒன்று தேவை, என் ஆவியில் உணர்றேன். எல்லாம் இருந்தும் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரல. ஒருவேளை நாங்கள் இழப்பது தேவ இரக்கமா இருக்குமானால் இன்னைக்கு ராத்திரி நான் கதற போறேன்னு நீ ஓடி போகணும். ஹல்லேலூயா. லேட்டா வந்தவங்க எப்படி அந்த அறைக்குள்ள போய், முன்னாடியே போனவங்க முன்னாடி போய் அந்த பெஞ்சில் உட்காரும்போது முறுமுறுக்கிறானுங்க. நம்மளாம் 4 மணிக்கு, அதிகாலையில் 4 மணிக்கு வந்தோம், இவன் 12 மணிக்கெல்லாம் வந்தான், இவன் எப்படி முன்னாடி வந்துட்டான்? எங்களுக்கு சொல்லுங்களேன். எங்களுக்கு வேற பதிலே, ஒரே ஒரு பதில் தான். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட், குதிரையும் பலனும் எனக்கு இல்லை, ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு சகாயர். அவர் எனக்கு சகாயர்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God is my helper. God is my helper. God is my helper. When it is tough, help me God. When it is rough, help me God. When I don't know what to do, help me God. When I am in trouble, help me God. When I am down, help me God. Hallelujah. பக்க சொல்லுங்க, இவ்வளவு தூரம் நான் வந்தது நியாயமே இல்லை, ஆனா கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. யாரா ஒருத்தனை ஏளனம் பண்றதுக்கு முன்னாடி, அவனை நீங்க கீழே தள்ளுறதுக்கோ கெடுப்பதற்கோ நினைப்பதுக்கு முன்னாடி, நீங்க அவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க அவங்கள பத்தி ஒன்று வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவனுக்கு தேவ உதவி இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணாம எவன் மேலேயும் சீக்கிரம் போய் கைய அப்படியே வச்சாலும் மன்னிப்பு கேட்டு போயிட்டே இரு. ஏன்னா உதவி உள்ளவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு உதவி செய்யும் போது உங்க மறுக்கரையெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தைரியம் இருந்தா, விசுவாசம் இருந்தா, கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருந்தா, குதிரைகளையும் ரதங்களையும் நம்பல, கர்த்தருடைய நாமத்தை நம்புறேன்னு சொல்றவங்க தான் பக்க சொல்ல, நான் வெளியே வரப்போறேன், என் வாழ்க்கை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே பிரசங்க கேட்டே இருக்குமா, நடுவில் ஒரு பாட்டு வந்தா டீ மாதிரி அது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே
இனி எதுவும் அணுகாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே உலகில இருக்கும் என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே தீண்டாது. நல்லா கையை தலை மேல தட்டும் போது சொல்லட்டும், கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். எதுக்கு உங்களுக்கு தேவ சகாயம்? நீங்க கஷ்டப்பட்டு சாதிக்கிறத உங்களுக்கு எளிதாய் மாற்ற. திரும்ப நான் காட்ட வேண்டாம்ல, இன்னும் பக்கம் நான் பொறுப்புள்ளவனா இருக்கேன். ஆமென். உயர்த்தி நிறுத்துவதற்கு உங்களால் ஓரளவுக்கு தான் பலத்தால் சாதிக்க முடியும். ஆனால் அந்த பலத்தை முடிஞ்சு சட 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 சடன்னு வா எல்லாரும் பார்த்து எப்படி இவன் இப்படி உயர்றான்? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் எங்களுக்கு. நம்பர் 2, the second goal of help is to provide possibilities. கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு தேவையான ரிசோர்ஸ், தேவையான மனிதர்கள், தேவையான செல்வம், எல்லாத்துக்குரிய வழிகளை, அதுக்கு தேவையான லிவரேஜ், தேவையான சர்வீஸ் ஆச்சரியமாக ப்ரொவைட் பண்ணுவார். அது நிமித்தம் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஆகையால் பவுல் இப்படி சொல்லுகிறார், இட் இஸ் நாட் ஆஃப் ஹிம் தட் வில்லத், விரும்புகிறவனும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, தேவ இரக்கத்தினால். பக்கத்தில் விரும்புறதுனால அல்லங்க, ஓடுறதுனால அல்லங்க, தேவனுடைய. பைபிள் சொல்லிய வார்த்தை உங்களுக்கு புரியும். ஜக்கரியாவின் நாட்களில் உசியா ராஜா தேவனை தேடின மனதாக இருந்ததுனால கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். அவன் இதெல்லாம் சாதித்தான். பிகாஸ் he was helped அல்ல, he was marvelous. எத்தனை பேர் இன்னைக்கு கதறிக்க வேணுங்க? நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். 10 நிமிஷம் உங்களுக்காக கடவுளை என்ன பயங்கரமாக உதவி செய்யணும். இன்னைக்கு அது உங்கள் ஜெபமாக இருக்கணும். ஜெபிக்கிறீங்க, ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க, உழைக்கிறீங்க. ஆனால் அந்த அளவை எத்தனை வருஷம் போனாலும் அதை தாண்டவே முடியலங்க. ஒருவேளை தேவ இரக்கம் இல்லையோ? இன்னைக்கு நம்ம கையை உயர்த்தி கேட்க வேண்டாமா? இப்போ நம்ம ஜெபத்தில் நம்ம கதறி கேட்கணும். ஐ நீட் த மர்சி ஆஃப் காட். என் குடும்பம் சலசலப்பாகவே இருக்கு பாஸ்டர், எங்களுக்கு தேவ இரக்கம். இப்படி சொல்றார் எபிரேய நிருபக்காரன், நீங்கள் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாக நெருங்கி வந்து ஆபத்து காலத்தில் சகாயம் பெற, so that you will receive help in times of need. கஷ்ட காலங்களில் சகாயம் பெற நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். இந்த செய்தியினுடைய நோக்கம் ஒன்று தான். நான் அடுத்த வருஷம் உங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய உதவியினால உயர்ந்து நிற்க வேண்டும். 3 விதத்தில் தான் கர்த்தர் ஒரு மனுஷனை உதவி செய்கிறார். நம்பர் 1, by administering his mercy. அவர் இரக்கத்தை கொடுப்பதனால் ஒரு மனிதனை உயர்த்துகிறார். வாசலை திறந்து உள்ளே போனதெல்லாம் சொன்னேன்ல, ஞாபகத்தில் வச்சு. 2வது, ஒரு மனிதனுக்கு கடவுள் எப்படி உதவி செய்கிறார்? he sends them ministry of men. மனித உதவிகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் உயரம் செல்வதற்கு யாரை சந்திக்கணுமோ அந்த மனிதனை கர்த்தர் உங்கள் வழியாய் அனுப்புவார்கள். 3வது, எப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார்? பரிசுத்த ஆவியானவரின் அழகான வழிகாட்டுதலால். the ministry of the Holy Spirit. So ஒன்று ministry of mercy, ministry of man and the ministry of Holy Spirit. இந்த 3 உதவிகள் ட்ரையாங்குலராக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது வேற வழியில் அங்கே எல்லாம் நடக்குங்க. May God give you help. இந்த 3க்கு வெளியில் பைபிளில் எனக்கு உதவி வரக்கூடிய வழிகள் இல்லை. ஆமென். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டும். இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்க, சரியான மனிதர்களை சந்திக்க வைப்பார், கர்த்தர் கொண்டு வருவார்.
மனுஷ உதவிகளை நாடாதீங்க, கர்த்தர் செய்வாருங்க. மனிதன் கிட்ட உதவி கேட்டு போனீங்கன்னா வச்சுங்களேன், எவ்வளோ நாள் தான் உதவி செய்ய முடியும்? ஏன்ட்டு இன்னைக்கு வந்தால் சோத்திரம் என்ன ஓகே அப்படின்னு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், நாளைக்கு வந்தால் செய்யலாம். ஏன்னா ரொம்ப இரக்கமுள்ள மனுஷனா ஒரு 5 முறை 6வது முறை வந்துட்டான் படுறான். என்ன நல்லா பாருங்களேன், என்ன பாருங்களேன், அவ்வளோதான் என்னால் செய்ய. ஏன்னா மனுஷனுக்கு அன்புக்கும் இரக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. ஆனால் என் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு இருங்க. நான் பிறந்த 58 வயசாச்சுங்க. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அவர்கிட்ட தான் போகிறேன். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட போய் நிற்கிறேங்க. இன்ன வரைக்கும் முகம் சுளிக்காமல் செய்கிறாருங்க. நான் சொன்ன ஆழம் நீங்கள் புரிஞ்சிருந்தா, மனுஷன் கிட்ட போவாதீங்க. மனுஷ உதவிக்கு பக்க விளைவு இருக்கு. அவன் முகம் மாறும், அவ்வளோதான். மனுஷனால் அவ்வளோதான் முடியுங்க. ஆனால் நீ முழந்தால் படியிட்டு இரக்கம் கேட்கிற பார், ஒரு அலையிலையா சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு நாள் அவர்கிட்ட இப்படி கேட்குறேன், இன்னுமா என்ன பொறுத்துக்கிறீங்க? நான் பண்ணுற என் கூத்து, நான் பண்ணுற என் பிரசங்கம், என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் வேற என்னது அப்படின்னு ஒன்றும் இல்லை. எனக்கு தானே தெரியும். என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சும் 58 வருஷமா உங்ககிட்ட ஓடி வரேன்னு என்னை தள்ளாமல் ஏன்பா இருக்கீங்க? என்னை தள்ளிடுங்க, என்ன வேணாம் அப்படின்னு சொன்னா கூட என்ன அவர் விட மாட்டாருங்க. ஏங்க, இந்த அன்பு, இந்த பாசம், இந்த இரக்கம் இந்த மனுஷக்கிட்டே கிடையாது. அதனால சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், மனுஷன் அல்ல. இரக்கத்தால் உதவி செய்வார், மனிதர்களால் உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆனால் நான் சார்ந்து நிற்பது மனிதனை அல்ல. மனுஷனுடைய இரக்கத்திற்கும் உதவிக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. இன்னுமா என்ன பொறுத்து கொள்றீங்க? இன்னுமா என்ன நேசிக்கிறீங்க? இன்னுமா என்ன வாழ வைக்கிறீங்க? இவ்வளவு உங்களை தொல்லை பண்ணிருக்கேனே, இன்னும் என்னை நீ நடத்த வேண்டுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, இரக்கம், நல் மனிதர்கள், பரிசுத்த ஆவியானவர். இது 3 அமைஞ்சிடுச்சுன்னா வேற வழியில் அங்கே இந்த வருஷம் நல்ல கைவிட. எத்தனை பேர் இரக்கத்தை கேட்பீங்க? கர்த்தரனை கைவிட மாட்டார். இப்படி வச்சு நல்லா கேட்கணும், ஆழமா கேட்கணும். பக்கம் சொன்ன ஆழமா கேளு. இரக்கம் கர்த்தர் கொடுத்துட்டார் வைங்களேன். இரக்கம் கிடைச்சவனுக்கு மனுஷன் உதவிக்கு வரலன்னா நீங்க முன்னேற முடியாது. உங்களுக்கு மனித உதவியும் இருக்கு, இரக்கம் இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படலன்னா அதுவும் ஒரு வெற்றியாக இருக்காது. இது 3ம் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் கொண்டு தருவாராக. எனக்கு மனித உதவி இருக்கு, இரக்கம் இருக்கு, ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படலனா நீ கண்ட இடத்துலலாம் போய் சிக்கிப்ப. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்கள். அவர்களை கர்த்தர் வெளிப்பாட்டில் கொண்டு வருவார். ஒரு மனுஷன் கிட்ட இப்போ நல்லா கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். நான் அன்பினாலையும் மிகுந்த மரியாதையோடு உங்க கூட பேசுகிறேன். ஒரு மனிதன் கிட்ட கடவுளுடைய உதவி இல்லைன்னு எப்படி தெரியும்? How do I know? 31 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன். நான் உங்களெல்லாம் எவ்வளோ நாடுகளில் போய் மக்களை பார்த்துருக்கேன். அவங்க ஜெபக்குறிப்புகளையும் கவலைகளையும் கேட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் ஜெபம் பண்ணாத நின்று மணிக்கணக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். கியூவில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு தேவ உதவி இல்லைன்னு எப்படி தெரியும்? இப்படி சொல்கிறேன், விவரிக்க முடியாத கஷ்டத்திலேயே ஒரு குடும்பம் இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இரக்கத்தை இழந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி கண்ணீர் விட்டு கர்த்தர்கிட்ட கேட்கணும், நீங்காத எங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என் குடும்பத்தில் என்ன இல்லை, தேவ உதவி இல்லை என்று இன்னைக்கு இரக்கத்தை நீங்கள் கேட்கணும். அன்எக்ஸ்பிளைனபிள் டிஃபிகல்டிஸ், இத்தனை வருஷமானாலும் தீராத கஷ்டங்கள். காரணம் நான் நினைக்கிறாங்க இரக்கம் இல்லை. தாவீது சொல்ற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசினால். எல்லாம் எத்தனை பேர் நன்மையும், அது இங்கிலீஷ்ல, தமிழ் கிருபைன்ட்டாங்க, இங்கிலீஷ்ல குட்னஸ் அண்ட் மர்சி. அப்படி நன்மையும் அவருடைய இரக்கமும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணுங்க. கல்யாணம் நடக்க தொடங்கிடும், வியாபாரம் செழிக்க தொடங்கிடும், ஊழியத்தில் ஆத்துமாக்கள் திரளாய் வருவார்கள்,
ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை. ஏன் தெரியுமா இது எதுவுமே நடக்காமல் இருக்கு? இரக்கம் இல்லை. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 இப்படி சொல்லட்டுமாங்க, எப்போ பார்த்தாலும் குழப்பங்க குடும்பத்தில், குழப்பத்தின் சிகரம். நீ பாருங்களேன், இவ்வளோ தூரம் சகோதரிகள்லாம் வந்து கையை தட்டி கண்ணீர் வடிக்கிறீங்க, ஐயா காணும். அம்மாமாரில் வசனம் கேட்க வேண்டியது ஆக்சுவலாக யார் கேட்கணும்? ஐயா கேட்கணும். ஐயா கேட்டு அம்மாவுக்கு சொல்லணும். இது எங்கே மாறிச்சுன்னு அம்மா கேட்டு ஐயாவுக்கு, ஐயாவை காணும். குடும்பம் மீண்டும் திரும்பட்டுங்க, கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். The clearest proof that you are not helped of God is confusion. குழப்பம். மனித நுகங்கள் உன்னை வாட்டுகிறது. இப்படியே தானே இருக்கும் வாழ்க்கை. நான் சொல்லட்டுமாங்க, ஏன் தெரியுமாங்க அந்த குழப்பம்? இரக்கம் இல்லைங்க உன் குடும்பத்திற்கு. தப்பா எடுத்துக்காத, மரியாதையோடு சொல்ல, நீ கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. வேலையில் போனால் அங்கு உருப்படாது. 3 மாதம் மேலே எந்த வேலையில் நிலைக்க கன்ஃபியூஷன், குழப்பம். இன்னைக்கு நீங்கள் கதறணும். எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க வரீங்க? நேரமாச்சுன்னு தெரியும், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். என் குடும்பத்தில் இரக்கம் இல்லைன்னு எப்படி தெரியும்? உழைக்கிறீங்க, பலன் இல்லை. விதைக்கிறீங்க, அறுவடை இல்லை. ஸ்பிரிச்சுவலா 0, ஃபைனான்சியலா 0. லட்சக்கரை போகும் வழியில் என்ன எதுக்காக உருவாக்கினீர்? ஒன்றுமே நடக்கலை. ஏதோ ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கதறணும். நீங்கள் நிறைய பேர் உண்மை உள்ளவர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இறங்குமே அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அது பாவிகளுக்குன்னு. இல்லை, உங்கள் உட்காருங்க, உங்களுக்கு ரொம்ப தேவை. நம்மால் அப்படிதான். எப்படின்னா இறங்குமே அது பாவிகளுக்கு பாடுற பாட்டு. மனம் இறங்கும் ஐயா அப்படின்னு பாடினா நம்மால் என்ன நினைப்பான்? பாவிகளே பக்கத்தில் நீயும் தான் சொல்லு. இன்னைக்கு அவங்கள விட அவங்களுக்கு வேணும். உட்கார்ந்துருக்கு, நீ உருப்படாமல் இருக்கிய, உனக்கு அதை விட அதிகமாக. God give you mercy today. நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். என் ஆண்டவர் எப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன். உபாகமம் 4:31 இருக்கீங்களா? யாருக்கா ஏதாவது புரிஞ்சதா? பிரயோஜனமாக இருக்கா? ஓகே. 4:31 For the Lord thy God is a merciful God. பக்கத்தில் ஆராதிக்கிற தெய்வம், இரக்கமுள்ள. சொல்லும்போது ஒரு இரக்கம்னு இரக்கம் இல்லை தேவன். இருங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் இரக்கமுள்ள. சொல்லும் போதே அதில் ஒரு ஆழம் இருக்கு. அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவர் சொல்றார், He will not forsake me. அவர் உன்னை தள்ளவே மாட்டார். neither destroy thee. பக்கத்தில் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களோடு செஞ்ச உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் கூட இருப்பார். நீங்கள் உயரணும்னா ஒன்று தேவ இரக்கம் புரிஞ்சுக்கணும். அதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கணும், நிறைய வாரங்கள் பேசணுமோ அப்படின்னு உங்களை இந்த சப்ஜெக்டில் வேரூன்றிட்டாவே நீங்கள் உயர்ந்துருவீங்க. ஏன்னா மனுஷன் அறிவாளியும் விருப்பத்தால் மட்டுமல்ல, ஓடுவதனால் மட்டுமல்ல, தேவ இரக்கத்தால் உயர்கிறான். 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி தான் சொல்கிறேன். ஒன்று தேவனுடைய நேச்சர். அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டேன். இரக்கம் உள்ளவர், உடன்படிக்கை விட்டு விலகாதவர், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கெடுக்க மாட்டார். இஸ் a good God. அந்த நேச்சரை மட்டும் புரிஞ்சா போதாது, மனுஷன் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கணும். இதனால தான் இரக்கத்தை நான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்களேன், நான் மனுஷன். சிலர் இப்போ நான் அவளை ஊழியத்தில் அப்படி பிரகாசிச்சு அப்படி வெயிட்டாக வந்து ஒரு சூட்டெல்லாம் போட்டோன்னே நான் ரொம்பலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் நான் யாராக இருக்கேன்? தாவீதை கர்த்தர் அழைச்சாரு, கடவுள் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. இப்படி வச்சுக்கலாமா? இப்படி புரிய வைக்கிறேன். மனுஷன்தான். இன்னைக்கோ நாளைக்கோ நீயும் நானும் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அனுதினமும் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கணும்? நான் நிற்கணும் ஆண்டவர், நான் நிற்கணும், நான் தொடரணும். இல்லை அந்த மேட்டுமையாக மாறிடும். வச்சுங்களேன், 4-10 ஆடு மேய்க்கிறான்.
ஒரு சிங்கம் கவ வருது, அதை போய் அடிச்சு பிடிச்சி அந்த 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 ஆட்டை வாயிலேருந்து பிடுங்கிட்டு வந்து தப்ப வச்சு வீரமாக ஒரு சின்ன பையன் 16-17 வயசு நிற்கிறானா, என் பொண்ணு அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு? அழகு இருக்கு, வீரம் இருக்கு, உண்மை இருக்கு, சாதிக்கிற திறன் இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கான். ஆனா அவன் கொலை பண்ணுவான்னு அவனுக்குள்ள கொலைவெறி ஆவி இருக்குன்னு யாருக்கா தெரியுமாங்க? பக்கத்துல உட்காந்துட்டு உனக்கு பிரைஸ் லார்ட் சொல்ற பாரு, அது உள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது இன்னைக்கு நல்லா இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை வெளிப்படும் போது அது என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதனால நீங்க 2 நேச்சரை புரிஞ்சு இரக்கத்தையே கேட்கணும். ஒன்று தேவன் மாறாதவர், 2 மனுஷன் மாறக்கூடியவன். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, show me mercy always. இப்படி சொல்றார் ஆண்டவர். I obtained help so that I can continue. நான் தொடரணும்னா எனக்கு என்ன தேவை? இரக்கம் தேவை. நிற்கிறவன் எவனும் நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். ஒரு நாள் ஃபுட்பால் விளையாடும் போது கால் அடிபட்டுச்சு, நல்ல வீக்கம், நல்லா வீங்கிடுச்சு. எங்கள் அப்பா அது ஊழியம், அது முரட்டு, தூங்கிடுச்சு. எங்கள் அம்மா அம்மான்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மா அப்படின்னா ஓடி வந்துடுங்க. அது அந்த ராத்திரியெல்லாம் கிட்டத்தட்ட 15-20 முறை என்னை வந்து தட்டி தடவி, என் காலை தடவி, கவலைப்படாத நான் நீ இதை தடவி சூடு தண்ணி கொண்டு வந்து தூங்காமல் ராத்திரி. ஒரு தாய்க்கே ஒரு புள்ள மேலே அவ்வளோ இரக்கம் இருக்குண்ணா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட கதறுவீங்க, கேட்பீங்க? The mercy of God. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும், மனிதனுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். Man can become tired, பட் கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம். One last verse and I close. We're going to pray. 145 சங்கீதம் 8-9 மட்டும் படிக்கிறேன். The Lord is gracious. எவ்வளோ அழகா. The Lord is gracious and full of compassion, slow to anger and of great mercy. The Lord is good to all and his tender mercies over all his works. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்பீங்க, என்னை தொடர்ச்சியாக உங்கள் உதவியாலேயே காத்துக்கொள்ளுங்க, நான் சேர வேண்டிய தூரங்களில் நான் சேர்ந்து என் வெற்றியின் மகத்துவங்களை காண நீங்கள் எனக்கு உதவி செய்வீராக. எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? இவ்வளோ சொல்லணும் தோணுச்சு, சொல்லணும், பட் நேரம் நமக்கு இல்லை. ஷால் வி ஸ்டாண்ட்? நம்ம ஜெபிக்க போகிறோம். 10 நிமிஷம். 8:12 நான் கூட்டம் முடிப்பேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு உங்களை சந்திப்பேன். உங்களோடு கர்த்தர் இருப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். இரக்கம் 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 இரக்கம். Have mercy upon us, have mercy upon us, have mercy upon us. பரிசுத்தாவியானவர் மட்டும் அசைவாடட்டும். சீக்கிரம் எழுந்துருங்க பார்க்கலாம். சிந்தைகளை ஏகப்படுத்தி கரங்களை மேலே உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த இரக்கத்தினுடைய மண்டலத்துக்குள் வந்து யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, அதில் நங்கூரம் எடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். நீ உன்னை சார்ந்து உன்னுடைய பலத்தில் மட்டும் நின்றுட்டினா, தாவீதுக்கே சரிவிருந்தது. அந்த தாவீதை பின்பு சொல்கிறான், தாய் என்னை பாவத்தில் ஈந்தெடுத்தாள், இன்னைக்கு நான் இந்த நானாக இருப்பது கர்த்தருடைய இரக்கம் மட்டும்தான். விழாமல் இருக்க கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. நான் யாரும் கை உயர்த்தி கர்த்தர்கிட்ட உதவி கேட்பதற்கு பெருமை உள்ளவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓடுகிறவனும் விரும்புகிறவனுக்கு அல்ல, இரக்கம் உள்ளவனுக்கே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். இரக்கத்தை கேட்பீங்களா? கையை ஒரு நிமிஷம் கீழே போடுங்க. லாஸ்ட்டாக எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு மேகம் நிறைஞ்சு நிற்குது, அதனுடைய அனுகிரக மழை உங்கள் மேலே விழணும்னா, அது நிறைஞ்சு நிற்கும் போது நீங்கள் எங்கே நிற்கணும்? அந்த மேகத்தின் கீழே நிற்கணும். அந்த இரக்கம் சரியான நேரங்களை நமக்கு தரணும். ஒரு மரம் இருக்கு. நான் ஒரு நாள் சொப்பனம் பார்க்குறேன். மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொப்பனத்தில் பார்க்குறேன், ஓடி போகிறேன் அந்த மாமரத்துக்கிட்ட. இப்போ மாங்காய் சாப்பிடலான்னு பறிக்க போகிறேன். திடீர்னு பார்க்குறேன் அந்த மரம் இன்னும் என்னை விட்டு பல தூரத்தில் இருக்குது. திரும்ப ஓடுறேன், கிட்ட வந்த மாதிரி இருக்குது, பறிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குற மரம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. 3-4 முறை அப்படி ஆனதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தேன். ஓ, இது சொப்பனம் தானோ என்று நான் இளைப்பாறிக்கொண்டேன். ஆனால் அது ஒரு உண்மைங்க. நீ பறிக்கணும், சாப்பிடணும் என்ற நேரம் வரும்போது அது இன்னும் உன்னை விட்டு தூரமாக இருக்கு. அந்த மேகம் இன்னைக்கு நிறைஞ்சு நிற்குது.
அந்த மரம் இன்னைக்கு கனியோடு நிற்குது. தேவ உதவி இருந்துச்சுன்னா அது உன்னை சரியான நேரத்தில் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வைத்து உன்னை அழகு பார்க்கும். கடைசி வார்த்தை இதுக்கு மேலே பேசல, ஜெபிக்க போகிறேன். புரிதலுக்காக, இரக்கத்தை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேங்க. ஒரு 3 பேரை தட்டி சொல்லி, இந்த வருஷம் நான் கதறி இரக்கத்தை கேட்பேன், உதவியினால் நான் கண்டிப்பாக உயர்ந்துருவேன். இது கர்த்தராலே ஆயிற்று, அது என் கண்களுக்கு ஆச்சரியம் என்ற சாட்சியை நான் எழுதி முடிப்பேன். என்ன பாருங்க, முடிக்கலாம். தாவீதுக்கு பல திறமைகள் இருந்துச்சு. சிங்கத்தை கிழிக்கிற திறன் இருந்துச்சு, கிண்ணறம் வாசிக்கின்ற திறன் இருந்துச்சு. இளைய பிராயத்தில் சிகப்பும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். இதெல்லாம் இருந்ததனால மட்டும் தாவீது உயர்ந்திடவில்லை. கர்த்தர் அவனை சந்திக்கிற காருண்யத்தால தான் உயர்த்தினார். இப்ப சொல்றேன், உனக்கு திறமையும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், அழகு இருக்கணும். இது எல்லாத்தை விட முக்கியமா தேவனுடைய இரக்கம் உனக்கு இருக்கணும். அது இல்லைன்னு வைங்களேன், நான் நினைக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் இருந்தும் கடைசி வரைக்கும் அந்த 30 ஆடை மேய்ச்சிட்டு கிண்ணறம் வாசித்து ஓரமாக வாழ்கிற ஒரு மெய்ப்பனாக வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஈசாயின் வீட்டில் சென்று தன்னை கணக்கில் இல்லாத போது கூட, இல்லைங்க இன்னும் ஒரு பிள்ளை இருந்தா அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி இரக்கம் தானே வாழ வச்சது. கையை உயர்த்துவீங்களா? இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேட்பீங்க? 5 முறை கேளுங்க, கர்த்தாவே எனக்காய் இறங்குவீராக, எனக்காய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. கரங்களை கீழே போடும். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிட உங்க புரிதலுக்காக. நீ இன்னொரு வாரம் இந்த செய்தியை இந்த வருஷத்துல கொண்டு போக விரும்பல. I want to close it, பட் நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். 1ஆம் தேதியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கட்டும். ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது இப்படி சொல்றார், நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன், நான் சாப்பிடாம 50 நாள் நான் சாகிற அளவுக்கு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்னை சந்திச்சார். உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், நான் அதெல்லாம் பண்ணாமலே என்னை சந்திச்சு. இரக்கமா இல்லையாங்க? அது நீங்க புரிஞ்சுக்கணும், புரியலையாங்க? அவன் தன்னை காயப்படுத்தி சந்திச்சாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம கர்த்தர் நம்மை சந்திச்சாரு. என்னையா என்னையா நீர் தெரிந்து கொண்டீர், என்னையா என்ற பாடல் நம்ம பாடுவது வழக்கம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பக்கத்துல என் வாழ்க்கை தேவ உதவியால உயரங்களை காண போகிறது. இன்னொருத்தரை பார்க்க சொன்னா சாதாரண ஒரு மனுஷங்க, ஆனா தேவ உதவியினால யோசிக்க முடியாத உயரங்கள். 3 முறை சொல்லுமா, இது கர்த்தராலே ஆயிற்று, இது என் கண்களுக்கு ஆச்சரியம், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஐயா வாங்க, இது என்னால தூக்க முடியல, ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர். ரொம்ப வேகமா தூக்குறேன், எனக்கு பெருமை வந்துடும். இதை தூக்கும் போதெல்லாம் இப்படி சொல்றாங்க, 10 வயசுல தொடங்கினங்க, இன்னும் உயர்ந்துட்டே தான் இருக்கேன். 20ல கர்த்தர் கைவிடல, 30ல கைவிடல, 39ல கைவிடல, 40ல கைவிடல, 58லும் நான் உயர்ந்துட்டே இருக்கேன். என் திறமையல்ல, என் அறிவல்ல, என்னோடு இருக்கிறவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் 60ல 70ல இதை விட உயரங்கள் ஒரு நாள் வரும்போது எவரும் யோசிக்க முடியாத உயரத்தில் கர்த்தரனை நிறுத்துவார். நிந்தீங்க, நடந்தீங்க, ஓடினீங்க, சீக்கிரம் ஒரு நாள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயருகின்ற மகத்துவத்தை உங்களுக்கு தருவார். கரங்களை உயர்த்தி கேளுங்க, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்குவீராக. எத்தனை பேர் கர்த்தரை கேட்பீங்க? எனக்கு இறங்கும். இப்படி சொன்னார் பைபிள். கரங்களை கீழே போடுங்க. என் பெயரை கொண்ட என் ஜனங்கள், என் பெயரை கொண்ட என் ஜனங்கள். 2வது வார்த்தை நாங்க தங்களை தாழ்த்தி. சாலமோன் நீர் ராஜாவா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சாலமோனை சந்திக்கும் போது இளமையில அழகுல இப்படி சொன்னார், கர்த்தாவே நீர் தந்த இந்த ஜனம் மிகப்பெரிய ஜனம், இவங்களை நடத்தும் அளவிற்கு என்கிட்ட திறன் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தருவீராக. கர்த்தர் அதை கேட்ட போது ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் வானத்தில் வானபரியந்தம் உயர்ந்தவராயிருந்தும் தன்னைத்தானே மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் எல்லா நாமத்திலும்
இயேசுவா இருக்கட்டும், சாலமோன் இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், உயர்த்தப்படுவதற்கு முதல்ல கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துவது. என் பெயரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை என் முகத்தை தேடி தங்கள் வழிகளை திருத்திக் கொண்டால் நான் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களுக்கு இரக்கத்தை கொடுப்பேன். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். லாஸ்ட் இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். நம் அனுபவத்திலும் சரி, பைபிள்லையும் சரி, ஆண்டவர் உடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு நிறைய இடத்துல பைபிள்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் a posture of brokenness. உடைந்த உள்ளத்தையும் நொறுங்குண்ட ஆவியையும் அவர் ஒருபோதும் புறக்கணிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க பிரசன்னத்தை தருவார். அப்படி சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு அந்த இரக்கத்தை சந்திச்சிருச்சுன்னா உங்க கதையை கர்த்தர் மாற்றி எழுதிடுவார். நீங்க மாற்றி எழுதிடுவீங்க. எல்லாமே வெற்றியா மாறிடும். வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேதுருவே, உன் போட்டு நல்லா இருக்கலாம், கடல் சரியா இருக்கலாம், கடல்ல மீன் இருக்கலாம், வலை சரியா இருக்கலாம், திறனும் அனுபவம் இருக்கலாம். ஆனா அங்க கர்த்தருடைய உதவி இல்லைன்னா உன் படகு ஒரு அளவுக்கு மேல நிரம்பாது. இன்னைக்கு எல்லா வகை மீனும் உன் படகு வர எத்தனை பேர் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவீங்க? எல்லாரும் ஜெபிக்குங்க. பரலோக பிதாவே, எல்லாரும் வாயை திறந்து 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இஸ் கோயிங் டேக் 2 minutes to pray. Thank you Jesus. எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. உங்க இரக்கத்துக்குள்ள எங்க குடும்பத்தை கொண்டு வாங்க. உங்க உதவி எங்களுக்கு தேவை. அந்த டைமென்ஷனுக்குள்ள எங்க குடும்பத்தை கொண்டு வாங்க. எங்களை கைவிடாம காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி தேவை பிரதர், உங்களுக்கு உதவி தேவை சிஸ்டர், உங்களுக்கு தேவ இரக்கம் தேவை, உங்களுக்கு தேவ இரக்கம் தேவை. எத்தனை பேர் கையை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். 2 நிமிடங்கள் தான். Come on, look unto him. இரக்கத்தை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்க. அந்த இரக்கத்தினுடைய ஒரு சந்திப்பு உங்கள் குடும்பத்தில் வந்தாலே உங்க கதையை நீங்க மாற்றி எழுதுவீங்க. எல்லாம் திரும்பும், எல்லாம் வெற்றியாய் மாறும், எல்லா ஜெயத்தை காண்பீங்க, எல்லாம் நிறைவை காண்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உயரங்களுக்கு நேரே போவீர்கள். ஹல்லேலூயா. Thank you. எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. Daddy, take me into an encounter with the mercy of God, the mercy of God, the mercy of God, the mercy of God, the mercy of God. எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் வியாபாரத்துக்கு இறங்கும், என் ஊழியத்தின் மேல இறங்கும், என் சந்ததிகளுக்காக மனம் இறங்கும். கூப்பிடுங்க. நல்ல கை உயர்த்தி, கையெல்லாம் உடைஞ்செல்லாம் போயிடாதுங்க. நல்ல கை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க. Show mercy to my family, show mercy to my family. இந்த தூரம் வந்துட்டோம்ப்பா, ஆனா நினைச்ச தூரம் போக முடியல, நினைச்ச உயரம் போக முடியல. எங்களுக்கா இறங்கும், எங்களுக்கா இறங்கும், எங்களுக்கா இறங்கும், எங்களுக்கா இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கா இறங்கும். Have mercy upon my business, upon my ministry, upon my family, upon my children, upon my future. Have mercy, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்க ஜெபிக்கிறீங்களா? Take one more minute to call unto the Lord. கையெல்லாம் நல்ல மேல உயர்த்தி கர்த்தர்கிட்ட கேளுங்க. மனமிறங்கும் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உங்க மனதுருக்கத்தை தாங்கப்பா. தாவீதை போல நாங்க எழுதணும். Mercy and goodness follows me all the days of my life. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா நிலைக்க கிருபை தாங்க. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எனக்காய் மனம் இறங்கும், எங்களுக்காய் மனம் இறங்கும், குடும்பத்துக்காய் மனம் இறங்கும், சந்ததிகளுக்காய் மனம் இறங்கும், எங்க தொழில் வியாபாரம் எல்லாத்துக்காக மனம் இறங்குங்க. நன்றி 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 நன்றி. Thank you, thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord.
கையை கீழே போட்டுருங்க. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. முடிக்கிறேன். ஐ வாண்ட் டு க்ளோஸ். ஐ நோ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை 15 நிமிஷம் குறைச்சிக்கிறேன். பட் என்ன கவனமாக பாருங்க. ஒரு கால அளவில் ரிசல்ட் என்னை விட்டு எடுக்கிறார், பலன் இல்லை. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே நான் எல்லாமே சரியாக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஏன் ரிசல்ட் இல்லை? அவர் சொல்கிறார், நீ என் ரிசல்ட்டை தான் பார்க்குற, எனக்கு உன் கவனம் தேவை. சில நேரம் சில நன்மைகளை கர்த்தர் பிசாசு தடுக்கலை, கர்த்தர் தடுக்கிறாரு. The reason is you and your family. My God wants your attention. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கும், ரிசல்ட் இல்லை, இது நடக்கலை, அது நடக்கலை. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சுத்து, ஆனால் எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய சிந்தனை என் பக்கம் திரும்பும். இப்ப சொல்றேன்னாரு, நீ வலைய போடு, கையை என் பக்கம். நான் நம்புறேங்க, இன்னைக்கு இறக்கத்தால நீ உழைச்சும் நன்மையை காணாத இடத்துல அவர் வேணும்னே தான் மீன்களை திருப்பி விட்டுருப்பாரோ. ஏன்னா பேதுருடைய சிந்தனையை தன் பக்கம் திருப்பி ஒரு நிமிடத்தில் மீண்டும். எத்தனை நம்புறீங்க? காண்டவர் இழந்ததை விட சிறந்ததை தருவார். இன்னொரு முறை சொல்லும் போது ஆமென். இழந்ததை விட சிறந்ததை தருவார். He will give you the best. He will give you the best. But he needs your attention. Come back to him. Come back to Jesus. கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். He will give you, இங்கிலீஷ்ல சொல்றேன், he will give you more and he will give you the best. பட் ஒன்று மட்டும் செய்யுங்க, இதெல்லாம் வந்தாலும் வரலனாலும் ஆண்டவருடைய இரக்கத்திலேயே சார்ந்துருங்க. 70வது வயதில் நீ இறங்கக்கூடாது, உயர்ந்துட்டு இருக்கணும். 80வது வயதில் இறங்கக்கூடாது, உயர்ந்துட்டு இருக்கணும். இரக்கம் 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 இரக்கம். நல்லா தலைமையில கையை தட்டி 5 முறை சொல்லுங்க, கர்த்தாவே எங்களுக்காய் மனம் இறங்கும். இந்த 2024 have mercy upon us, O Lord. எங்களுக்காய் மனம் இறங்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார் என்றதுக்காக இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி பலத்த ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் இறங்குகிறார். God is having mercy upon you, mercy upon you, mercy upon you. எங்களை ஆசீர்வதிங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த ஒரு நாளைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை வேறு பரிமாணம் உயரும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேங்க. After this one day நிச்சயமாக மாற்றங்களை காண போறீங்க. வீடுகளில் புத்துணர்ச்சி காணும், குடும்பம் புத்து குலுங்க தொடங்கும், ஊழியம் விரிவாக்கத்தை காணும், சுவிசேஷம் மலை போல வளரும். ஹல்லேலூயா. சற்று பலவீனமாய் நான் வந்தாலும் நான் நம்புறேன், இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். முடிச்சிட்டேன். ஆமென். முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே, என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம். என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர், அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி மலையில் நிறுத்தினீரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நீ. தலைக்கு மேல one last time. 1 2 3 4. பூமியிலே நான் பரதேசி, ஆனால் உமக்கோ விசுவாசி. உங்க பிள்ளைனா, child of the most high God. கேளு கேளு, என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே.
தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, வாழ்வுக்கு உதயம். என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர், என்னையா தெரிந்து கொண்டீர். தகுதி இல்லாத என்னை கண்மலையில் நிறுத்தினீரே. கர்த்தாவே நன்றிப்பா, உங்க இரக்கத்தை தேடி we want to have an encounter with the mercy of God. அதுக்குள்ள வந்தா எங்க பலவீனமெல்லாம் நிறைவாயிடும், எங்க அறிவு மிஞ்சின உயரம் போகும். வெற்றியோடு எங்க பிள்ளைகளை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானோடும் கூடி வந்த பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.